சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் பிறந்த நாள் கேக் தொடர்பில் சந்தேகம், பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவு. ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு மறுக்கும் முஜிபுர் ரஹ்மான். இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய துணை ஜனாதிபதி முக்கிய தலைவர்களையும் சந்திக்க திட்டம். இலங்கைக்கு எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிக்க உள்ள ரஷ்யா, பேச்சுவார்த்தைகள் நிறைவு என்கிறார் விமல் ரட்நாயக்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு, 9 குற்றவாளிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை விதிப்பு. ஈரானை 4 மணித்தியாலத்திற்குள் அழிப்போம் என்கிறார் ட்ரம்ப். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்குமாறும் அறிவுறுத்தல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாதாள உலகக்குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கொண்டுவரப்பட்ட கேக் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதாள உலகக்குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் 15வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இவரது பிறந்த நாளை முன்னிட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவரது பிறந்த நாளுக்கு என கொண்டுவரப்பட்ட கேக்கில் ஏதேனும் விச ரசாயனங்கள் அல்லது போதைப் பொருள் கலக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்து காவல்துறையினர் குறித்த கேக்கை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைத்து அறிக்கை பெறுவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரினர். சந்தேகத்திற்குரிய கேக்கை உடனடியாக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்ட கொழும்பு மேலதிக நீதவான் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் காவல்துறைக்கு கட்டளையிட்டார். சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி முதலில் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இவருடன் தொடர்புடைய விசாரணைகளை விரிவுபடுத்தி இவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் கடந்த வாரம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய ஐஎஸ் ஆயுததாரிகள் அமைப்பிற்கும் தனக்கும் தொடர்புள்ளதாக பிபுதுருகல உரிமையவின் தலைவர் உதயகமன்வில முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நிராகரித்துள்ளார். ஐஎஸ் ஆயுததாரிகள் அமைப்பைச் சேர்ந்த நபரொருவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக உதயகமன்வில நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது இந்தியாவில் உள்ள ஐஎஸ் ஆயுததாரி ஒருவருடன் முஜிபுர் ரஹ்மானுக்கு தொடர்பு இருந்ததை பயங்கரவாத விசாரணை பிரிவு கண்டறிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொடர்பு குறித்து முஜிபுர் ரஹ்மானிடம் விசாரணை நடத்த பயங்கரவாத விசாரணை பிரிவு திட்டமிட்டிருந்த போதிலும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரின் தலையீட்டினால் அந்த விசாரணை தடுத்து நிறுத்தப்பட்டதாக கம்மன்வீல குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கையில் தீவிரவாதம் குறித்து விசாரணைகளை முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உதயகமன்விலவின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இது உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறியும் விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சி என தெரிவித்துள்ளார். தனக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் என் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தற்போது இந்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை தேடும் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்களை திசை திருப்ப இவ்வாறு கதைகளை உருவாக்குகிறார்கள் எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இலங்கைக்கான எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிப்பதற்கு ரஷ்யாவுடன் அரசியல் ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்.
இலங்கைக்கு எரிபொருள் விநியோகிப்பது தொடர்பாக அரசியல் ரீதியான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவடைந்துள்ளதுடன் 2 நாடுகளுக்கும் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த மாத நடுப்பகுதியிலிருந்து ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என கூறியுள்ளார். இதற்கான தொழில்நுட்ப மற்றும் நிதி சார்ந்த இறுதிக்கட்ட விவரங்கள் தற்போது இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் இலங்கையில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சார தடைகளுக்கு தீர்வாக ரஷ்யாவின் எரிபொருள் விநியோகம் அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு செல்ல உள்ளார். இவரது விஜயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யாந்தர் பாண்டே ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் இலங்கைக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பூர்வாங்க திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் கலந்துரையாடல்களை நடாத்தவுள்ளார். மேலும் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ள இந்திய உதவி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சீனாவின் சினோபெக் நிறுவனம் இலங்கையில் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலையை 28 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அதற்கமைய அதன் புதிய விலை 600 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சினோபெக் நிறுவனம் இலங்கையில் எரிபொருள் விநியோகம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இயக்கி வருகிறது. 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசல் ஆகியவற்றிற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு சில்லறை விலையை சினோபெக் நிறுவனம் பின்பற்றுகிறது. இந்த நிலையில் 95 ஒக்டேன் ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகிய பிரீமியம் ரக எரிபொருள்களின் விலை சர்வதேச சந்தைகளில் விலைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் அனுமதியுடன் மாற்றியமைக்கப்படுவதாக சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த விலை நடைமுறையில் இருக்கும் என சினோபெக் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருளை சேமிக்கும் வகையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழங்கப்பட்ட விசேட அரசு விடுமுறையானது நாளை முதல் இடைநிறுத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக நாட்டில் நிலவிய எரிபொருள் நெருக்கடி மற்றும் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிச்சேவை துறைகளுக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாளை முதல் அனைத்து அரசு நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் வழமை போன்று இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் நகைகள், பணம் மற்றும் பொருட்களை களவாடிய சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள கடையில் திருடப்பட்ட 3,60,000 ரூபாய் பெறுமதியான வலைகள் மற்றும் கலட்டியம்மன் கோவில் பகுதி அருகிலுள்ள வீடுகளில் திருடப்பட்ட 3.5 பவுன் தங்க மோதிரம் மற்றும் 25,000 ரூபாய் என்பன தொடர்பாக யாழ்ப்பாண தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாண தலைமையக காவல்துறையினர் 4 பேரை கைது செய்ததுடன் களவாடப்பட்ட பொருட்களையும் மீட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் குறித்த நாள் வரைக்கும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவில் போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் வீதியில் இயங்கி வந்த மாவாபாகு விற்பனை நிலையம் காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டதுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் மாவா என்று ஒரு வகை தடை செய்யப்பட்ட பாக்கு விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதியை முற்றுகையிட்ட காவல்துறையினர் கடையை நடாத்தி சென்ற ஒருவரை கைது செய்ததுடன் மாவா பாக்கினை கொள்வனவு செய்வதற்காக சென்றிருந்த மேலும் 5 பேரையும் கைது செய்துள்ளனர். அங்கிருந்து பாக்குகளும் வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். அதே நேரம்
யாழ்ப்பாணத்தில் வாள் மற்றும் 20 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாசையூர் பகுதியில் இளைஞர் போதை மாத்திரைகளுடன் நடமாடுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞரிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய வாளொன்றினையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் ஊழியர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி முருகன் வீதி பகுதியில் ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் ஊழியர்கள் புதிய இணைப்புகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த வீதியில் வசிக்கும் நபர் ஒருவர் உந்துருளியில் சென்றபோது போக்குவரத்திற்கு இடையூறாக வயர்களை வீதியில் போட்டுள்ளதாக தெரிவித்து ஊழியர்களுடன் முரண்பட்டு வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். குறித்த தாக்குதலில் காயமடைந்த ஊழியர் ஒருவர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட இளைஞனை கைது செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை மீளப்பெற நாளை மறுதினம் வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளை மறுதினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. இதேவேளை தமிழக சட்டசபை தேர்தலுக்கான போட்டியில் 7400க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தை உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கின் போது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் நேர கட்டுப்பாட்டை மீறி தங்களது கடையை திறந்து வைத்ததாக கூறி சாத்தான்குளம் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததுடன் இந்த வழக்கை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மாற்றி உத்தரவிட்டது. 6 ஆண்டுகளாக இடம்பெற்ற விசாரணையில் சந்தேக நபர்களை குற்றவாளிகள் என அறிவித்த நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனையை நேற்று விதித்துள்ளது. அதன்படி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவல்துறையினருக்கு இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வாசித்த நீதிபதி இது சாதாரண குற்றமல்ல என்று ஆயுத பாணியாக இருந்தும் இருவரையும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் நிர்வாணப்படுத்தி கொடூரமாக தாக்கியதாக கூறினார். பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த சம்பவம் நடந்துள்ளது என்றும் கைது செய்யப்பட்ட காவல்துறையினரால் யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது என்றும் வரும் ஆயுள் தண்டனை வழங்கினால் இதுபோன்ற குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சம் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் அவர்களுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்ததுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நஷ்டஈடு வழங்குமாறும் தீர்ப்பளித்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக அமெரிக்கா ஈரானிற்கு காலக்கெடு விதித்துள்ள நிலையில் அதற்கு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் 4 மணி நேரத்திற்குள் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை, அதாவது இலங்கை நேரப்படி நாளை புதன்கிழமை அதிகாலை 5:30 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடுவிற்கிணங்க ஈரான் மறுக்கும் பட்சத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் வலிமையின் காரணமாக ஈரானில் உள்ள ஒவ்வொரு பாலமும் அளிக்கப்படும் என்றும் அங்குள்ள ஒவ்வொரு மின் நிலையமும் செயலிழக்க செய்யப்பட்டு எரிந்து வெடித்து சிதறும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என கூறிய ட்ரம்ப் அமெரிக்கா விரும்பினால் இது வரும் 4 மணி நேரத்தில் நிகழ்ந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டால் அந்த நாட்டை மீண்டும் கட்டமைக்க அமெரிக்கா உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 45 நாட்கள் போர் நிறுத்தம் குறித்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்ததுடன் போருக்கு ஒரு நிரந்தர முடிவு எட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் பிறந்தநாள் கேக் தொடர்பில் சந்தேகம், பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவு. IS அமைப்புடன் தொடர்பு மறுக்கும் முஜிபுர் ரஹ்மான். இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய துணை ஜனாதிபதி முக்கிய தலைவர்களையும் சந்திக்க திட்டம். இலங்கைக்கு எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிக்கவுள்ள ரஷ்யா, பேச்சுவார்த்தைகள் நிறைவு என்கிறார் விமல் ரட்நாயக்க.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 9 குற்றவாளிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை விதிப்பு. ஈரானை 4 மணித்தியாலத்திற்குள் அழிப்போம் என்கிறார் ட்ரம்ப். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்குமாறும் அறிவுறுத்தல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.